வெல்கம் பேக் முத்துக்குமார். என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க போன எபிசோட பார்த்துட்டு கலக்கிறடா மச்சான் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. ட்ரீட் எங்க மச்சான் அப்படின்னு கேட்டாங்க. ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடுக்கு ஓடி வந்துட்டேன். அவங்களுக்கு மட்டும் தானே? எங்களுக்குலாம் நிச்சயமா சென்னையில இருந்து கிளம்பும்போது உங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்காம போக மாட்டேன். உங்க ஊர்ல அல்வா ரொம்ப ஃபேமஸ்னு எனக்கு தெரியும். நாங்க அல்வா கரெக்டா கொடுப்போம். தளம் 2 நிறைவு பண்ணிட்டீங்க. தளம் 3க்கு போறோம். இப்போ உங்களுடைய கையிருப்பு பணம் 75,000 ரூபாய். தளம் 3 பத்தி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். தளம் 3ல உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 60 வினாடிகள் நேரம் கிடைக்கும் பதில் சொல்றதுக்கு. அதாவது சரியா 1 நிமிஷம் ஒரு பதில் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு எக்ஸிட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து கேள்வியை பார்க்காமல் வெளியேறலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த 1.5 லட்சம் ரூபாயை கையிருப்பு பணமாக வச்சுக்கிட்டு விளையாட்டுலேருந்து வெளியேறலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இந்த ரவுண்டில் மட்டும் உண்டு, 3வது ரவுண்டில் உண்டு. அதான் இந்த 3வது ரவுண்டோட சிறப்பு சலுகைன்னு சொன்னேன். ஸோ இந்த ரவுண்டில் முதல் கேள்விக்கு 1 லட்சம், 2வது கேள்விக்கு 1.5 லட்சம், 3வது கேள்விக்கு 2.5 லட்சம், 4வது கேள்வி உங்கள் கனவை நீங்கள் அடைய வைக்க போகிற கேள்வி, கனவு கேள்வி. இந்த ரவுண்டில் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கையிருப்பு பணம் 75,000 தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸிட் ஆப்ஷன் கொடுக்குறோம். எங்கே அதை யூஸ் பண்ணுமோ அது உங்களுடைய விருப்பம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி தொடர்ந்து விளையாடுறதும் இல்லை ஜெயிக்கிறதும் எல்லாமே உங்கள் முடிவு தான். ஓகே? தளம் 3 கேள்வி 1. உங்களுக்கான 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. புரட்சியாளர் சேகுவாரா எந்த நாட்டில் பிறந்தார்? உங்களுக்கான ஆப்ஷன் A கியூபா, B அர்ஜென்டினா, C சுவிட்சர்லாந்து, D பொலிவியா. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். புரட்சியாளர் சேகுவாரா எந்த நாட்டில் பிறந்தார்? A கியூபா, B அர்ஜென்டினா, C சுவிட்சர்லாந்து, D பொலிவியா. இன்னும் 40 வினாடிகள் இருக்கு. நல்லா யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லலாம். 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. ஒரு துருப்புச்சீட்டு ஆல்ரெடி பயன்படுத்தியாச்சு. நல்ல கேள்வியை பாருங்க. புரட்சியாளர் சேகுவாரா எந்த நாட்டில் பிறந்தார்? 20 வினாடிகள் உள்ளது. A கியூபா, B அர்ஜென்டினா, C சுவிட்சர்லாந்து, D பொலிவியா. B அர்ஜென்டினா. B அர்ஜென்டினா. இறுதியாக உறுதியாக B அர்ஜென்டினா. B அர்ஜென்டினான்னு சொல்லியிருக்கீங்க. அவரோட முதல் புரட்சியே கியூபால தான் நடந்தது, தெரியுமா? நீங்க படிச்ச வரைக்கும் வரலாறு படி அர்ஜென்டினால ஏதாச்சும் புரட்சி நடந்ததா படிச்சிருக்கீங்களா? சரியா தவறா பாப்போம். B அர்ஜென்டினா சரியான விடை. உங்களுக்கான கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: 7 மகள், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆஸ்திரேலியா, அவுரங்கசீப், 20, 21, 22, 24, அர்ஜென்டினா. கனவு பட்டியல் திருப்பி ஓரளவுக்கு உங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னன்னா 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்டுக்கே உண்டான அந்த எக்ஸிட் ஆப்ஷன் இன்னும் உங்கள்கிட்ட இருக்கு. எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்றீங்களா இல்ல தொடர்ந்து விளையாடுறீங்களா? தொடர்ந்து விளையாடுறீங்க. சூப்பர். 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வியை ஜெயிச்சு 1.5 லட்சம் ரூபாய் கேள்விக்கு விளையாடுறதுன்னு கான்ஃபிடென்ட்டோட ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. வாழ்க்கையில எப்போவாச்சு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் எப்போ தோணிருக்கா? இருக்கு. அம்மா இப்போ ரீசெண்டாக உடம்பு முடியாமல் இருந்தாங்க. 1 ரூபா கூட கையில் கிடையாது. அம்மா உடம்பு முடியாமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அம்மாவை இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல். இப்போ என்ன செய்யலாம்? அந்த நிமிஷம் இருக்கும், மகன் இருக்கேன், பட் ஒரு அம்மாவை காப்பாற்ற முடியாமல் நிலைமையில இருக்கேனே, இது எதுக்கு இந்த வாழ்க்கை? என்னோட தாயை நான் காப்பாற்ற முடியலன்னா எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஒரு நிமிஷம் இருக்கும். எப்படி சமாளிச்சிங்க அந்த சிச்சுவேஷன்? தோல் கொடுப்பான் நண்பன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபோன் பண்ணேன். உடனே சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே. ஃப்ரெண்டுக்கு லாஸ்ட்டாக தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவனுங்க தான் ஃபஸ்ட்டாக வந்தாங்க. ஃபஸ்ட்டாக ஆட்டோ பிடிச்சி
கொண்டு போய் சேர்த்துட்டு, இந்தடா கையில் வச்சுக்கோ, தேவைன்னா ஃபோன் பண்ணு அப்படின்ட்டு கையில் காசையும் கொடுத்துட்டு, கூட இருந்து பெட்டில் சேர்த்து ட்ரிப் ஏற்றி எனக்கு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ட்ரிப் ஏற்றணும், நீடில் போட்டு திரும்பி ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகணும். லிஃப்ட் ஒர்க் ஆகலை, கூட இருந்து என்னால் தூக்க முடியல. ஏன்னா அந்த ஒரு நர்வஸில் கையில் நடுங்குது, காலை நடுங்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னா அவங்களே கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அம்மாவை அப்புறமேட்டு கிளம்பி போனாங்க. ஸோ அந்த ஹெல்ப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. அந்த ஒரு நிமிடம் வந்து எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த ஒரு நிமிடம் எதற்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் யோசிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவன் எவ்வளோ தூரம் நம்ம கூட நிற்பாங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படிமா இருந்தது அந்த சுச்சுவேஷனில்? தூக்கி 2 பிள்ளைங்க 2 சேர்ந்து நிப்பாட்டுச்சு. கால் கீழே ஊண்டி நிப்பாட்டு நிற்கவே முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சும்மா காலை ஊண்டுங்கன்னு சொல்லிச்சு. ஊன்னா 2 காலுமே அப்படியே ஆடுறது மாதிரி ஆயிடுச்சு. 2 ரொம்ப கத்தி 2 கீழே விட்டுருச்சு. கீழே வச்சுட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு 2. அப்புறம் பூரா உறவுக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டோம். யாருமே வரல. 1 ஹவர் வரைக்கும் யாரும் வரல. அப்புறம் தான் பையங்க 2 ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபோன் போட்டுச்சு. பசங்க 10 நிமிஷத்தில் வந்துட்டானுங்க. அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து தூக்கிட்டு போய் தான் என்னை ஆட்டோவில் உட்கார சொன்னேன். வச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எல்லாம் பெட்டில் சேர்த்து குளுக்கோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான், நீ சீக்கிரமாக எதுனாலும் பண்ணு, நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன். பிள்ளைங்க போய் மறுபடியும் கொண்டு வந்து அடுத்தடுத்து பணம் கொடுத்தாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுற டைம்லலாம் பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்லேயே போய் கேட்டுச்சு, எங்களுக்கு கொடுங்க நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு. வேலை பார்க்குறேன் தந்துடுறேன், சம்பளம் வாங்கி தந்துடுறேன். யாருமே தரல. பிள்ளைங்க ரொம்ப அலைஞ்சிட்டு வந்து உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. எவ்வளோ கஷ்டம் சொன்னேன், வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு. இல்லை பார்க்குறேன், எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துறேன் அப்படின்னு என் பையன் ரொம்ப தைரியமாக சொன்னான். ஆனால் அதை போய் திரும்பி வந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு வந்து உட்காந்தா பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸே தான் எல்லாமே சேர்ந்து பண்ணினானுங்க. அந்த பையங்க தான் ஒரு 4-5 பசங்க சேர்ந்து அதோடையுமே எல்லாமே சேர்ந்து பண்ணாங்க. நண்பர்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமான விஷயம். காசு பணம்லாம் முக்கியமே இல்லைம்மா வாழ்க்கை. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒருத்தனுக்கு அமைஞ்சிட்டா என்ன வேணா செய்யலாம். அதுதான் சொல்லுவாங்க, உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கிறேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வியை பார்க்க போறோம். எப்பவும் போல பொறுப்பா பொறுமையோடு விளையாடுங்க. உங்களுக்கான 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி, வாடிவாசல் என்ற நாவலை எழுதியவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி, பி ஜெயகாந்தன், சி சீசு செல்லப்பா, டி கி ராஜநாராயணன். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வாடிவாசல் என்ற நாவலை எழுதியவர் யார்? ஏ கு அழகிரிசாமி, பி ஜெயகாந்தன், சி சீசு செல்லப்பா, டி கி ராஜநாராயணன். இன்னும் 30 வினாடிகள் உள்ளது. கரைந்து கொண்டிருக்கிறது. 15 வினாடிகள். பி ஜெயகாந்தன். ஆப்ஷன் பி ஜெயகாந்தன். இறுதியாக உறுதியாக ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் அவர்கள். வாடிவாசல்னா என்ன அர்த்தம் தெரியும்? ஜல்லிக்கட்டுல வந்து மாடெல்லாம் இது பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா, போட்டிக்கு முன்னாடி திறந்து, அதாவது மாடு பந்தயம் ஆரம்பி திறந்து விடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு பேர் தான் வாடிவாசல். ஸோ ஜெயகாந்தன்கிறது உறுதியான முடிவு. உங்க கான்ஃபிடன்ஸ் அதுதான் சொல்லுது. பி ஜெயகாந்த். பி ஜெயகாந்தன் தவறான விடை. சி சு செல்லப்பா
சரியான விடை. உங்க கான்ஃபிடன்ஸ் இந்த வாட்டி உங்களுக்கு கை கொடுக்கல. உங்களுக்கான கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: 7 மகள் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆஸ்திரேலியா, அவுரங்கசீப், 20, 21, 22, 24, அர்ஜென்டினா, அழகிரிசாமி, ஜெயகாந்தன், சீசு செல்லப்பா, கி ராஜநாராயணன். துருப்புச்சீட்டு இன்னும் ஒன்று இருக்கு நம்ம கையில், அதை பயன்படுத்துவோம். அதன் பயன்படுத்தி ஆட்டத்துக்குள்ள வருவோம். ஓகேயா? ஓகே சார். உங்களுக்கான துருப்புச்சீட்டுக்கான குறிப்பு என்னன்னு பார்ப்போம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா, புதட்டில் புன்னதி புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? எந்த படத்துல? கன்னத்தில் முத்தமிட்டார். ஸோ இந்த பாட்டை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். தெரியும். ஓகே, துருப்புச்சீட்டுக்கான கேள்வி: இந்த பாடலை பாடிய இசையமைப்பாளர் யார்? இசைஞானி இளையராஜா அவர்கள், MS விஸ்வநாதன் அவர்கள். உங்கள் நேரம் ஆரம்பம். இந்த பாடலை பாடிய இசையமைப்பாளர் இசைஞானி திரு இளையராஜா அவர்கள், திரு MS விஸ்வநாதன் அவர்கள். நேரம் கரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 10 வினாடிகள் இருக்கிறது. MS விஸ்வநாதன் ஐயா. திரு MS விஸ்வநாதன் அவர்கள் இறுதியாக உறுதியாக திரு MS விஸ்வநாதன் அவர்கள் இறுதியாக. எவ்வளவு ஈஸியான கேள்வி, எவ்வளவு ஈஸியான ஆப்ஷன். இவ்வளவு ஈஸியா கரெக்டா பதில் சொன்னா என்ன பண்றது? MS விஸ்வநாதன் சரியான பதில். பழையபடி ஆட்டத்துக்குள்ள வந்தாச்சு. 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வியை தாண்டியாச்சு. இப்போ அடுத்தது 2.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. 2.5 லட்சம் ரூபாய் கேள்விக்கு போறோமா? 2.5 லட்சம் ரூபாய் கேள்வியில எங்கேயாவது தவறு நேர்ந்தால் உங்களுடைய கையிருப்பு பணம் 75,000 ரூபாயாகத்தான் இருக்கும். போலாம் சார். இப்போ எப்படி இருக்கு? 1.5 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் ஆப்ஷன் உங்க கையில இருக்கு. எப்படி இருக்கும்? 75,000 கிடைச்சாலும் சரி, 5 லட்சம் கிடைச்சாலும் சரி, எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். எனக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் சால்வ் ஆகும். என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோடு இருந்துகிட்டு இருக்கிறத விட ஏதோ செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் போதும். அப்படிங்கிறனால தான் அடுத்த கொஸ்டின் பாஸ் பண்ணியிருக்கேன். 75,000னாலும் ஒன்று, 5 லட்சம்னாலும் ஒன்றுங்கிறீங்க. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு. இல்லை, எனக்கு இதோட போதும் அப்படின்ட்டு காசு எடுத்துட்டு ஓடிட்டா மதுரைக்காரன் யாரும் சொல்ல மாட்டாங்க. மோதி பார்க்குறேன், வர்றதை வர. ஸோ மோதி பார்க்கறதுக்கு ரெடி? ரெடி. மோதி பார்த்துருவோமா? மோதி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னமா நினைக்கிறீங்க? காசு பெருசு இல்லை, அவனோட மனசு தான் எங்களுக்கு திருப்தி. ஓகே, கமான். உங்களோட 2.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வியை பார்ப்போம். ஒசாமா பின் லேடன் எந்த நாட்டில் கொலை செய்யப்பட்டார்? உங்களுக்கான ஆப்ஷன் A ஈரான், B ஈராக், C பாகிஸ்தான், D ஆப்கானிஸ்தான். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஒசாமா பின் லேடன் எந்த நாட்டில் கொலை செய்யப்பட்டார்? உங்களுக்கான ஆப்ஷன் A ஈரான், B ஈராக், C பாகிஸ்தான், D ஆப்கானிஸ்தான். நேரம் கரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 30 வினாடிகள் இருக்கிறது. உங்கள் கனவு கேள்வியை எட்ட இன்னும் 15 வினாடிகள். நேரம் கரைகிறது. உங்கள் பதில் இன்னும் 10 வினாடிகள் தான் இருக்கு. 5 வினாடிகள். டி ஆப்கானிஸ்தான். டி ஆப்கானிஸ்தான். இறுதியாக, உறுதியாக? உறுதியாக. உலகமே தேடிக்கிட்டு இருந்த ஒரு தீவிரவாதி, அவருடைய இறந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு தொலைக்காட்சி விடாம அத்தனை தொலைக்காட்சியிலும் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் முழுக்க அதுதான் போட்டுட்டே இருந்தாங்க. மாத்தி 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 அதே போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பத்திரிகைகள், தினசரி பேப்பர்கள் ஆகட்டும்,
வார புஸ்தகங்களாகட்டும் எல்லாமே அவருடைய மரணத்தை பத்தி ஒரு விலாவரியான கட்டுரை எழுதியிருந்தாங்க. டி ஆப்கானிஸ்தான் தவறானது. சி பாகிஸ்தான் சரியான விடை. நான் இந்த கேள்வியை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பதில் வந்து ஈஸியா சொல்லிடுவீங்க நீங்கன்னு எதிர்பார்த்தேன். கஷ்டமான கேள்வியெல்லாம் ஈஸியா பதில் சொல்லிட்டீங்க. நீங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆனீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். இதுவரையும் வந்தது சந்தோஷம். உண்மையிலேன்னா யாரும் இது வரைக்கும் இந்த லெவலில் தொட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு போட்டியாளர் வந்து இந்த பதிலை சொல்லும்போது கூட நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பதில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா நீங்கள் டெஃபினட்டாக தாண்டுவீங்க, ஜெயிப்பீங்கன்னு உறுதியாக நம்பினேன். நான் உங்களை எங்கேயுமே டீமோட்டிவேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேற்று நீங்கள் வந்து ஆங்கர் பண்ணும்போது நான் ஒரு பதில் சரியாக சொன்ன போது கூட நீங்கள் அது தவறுன்னு சொன்ன போது கூட நான் சரின்னு சொன்னேன். அப்போ கூட நான் ஏன் தெரியுமா அதை வந்து அவங்கள்ட்ட அப்போ நான் ஆர்கியூ பண்ணல. சரி, இது எந்த விதத்துலையும் உங்களுடைய மனநிலையில் வந்து அதை எங்கேயாச்சும் வந்து எஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, நீங்கள் சொன்ன பதில் தப்புங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நேற்று நான் சொல்லலை. சரி, ஓகே, நீங்கள் தான் கரெக்டுன்னு சொன்னேன். டெஃபினட்டாக நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஜெயிச்சிருவீங்கன்னு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இப்போ என் கான்ஃபிடென்ட் தப்பாயிடுச்சோன்னு எனக்கு கவலையாக இருக்கு. எக்ஸிட் ரவுண்ட் கனவு பட்டியலில் பார்க்கவும் முடியாது. இப்போ இதில் இருந்த 4 பதில்களும் ஆல்ரெடி உங்கள் கனவு பட்டியலில் போய் இருந்த பதில்களோடு சேர்ந்துருக்கும். கனவு பட்டியலை முடிச்சிருவோமா? ரெடியா? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 7 மகள் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆஸ்திரேலியா, அவுரங்கசீப், 20, 21, 22, 24, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஜெயகாந்தன், சேசு செல்லப்பா, கு அழகிரிசாமி. இன்னும் 20 வினாடிகளே உள்ளது. 10 வினாடிகள். இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 5 வினாடிகள். உங்கள் நேரம் முடிந்தது. எல்லாத்தையும் சரியா சொல்லிட்டீங்களா? 2 சொல்லலை. விட்டு போன அந்த 2 வார்த்தையை பார்க்கலாமா? கி ராஜநாராயணன், அர்ஜென்டினா. ஆக்சுவலா நீங்க சி சு செல்லப்பாக்கு பதிலா சே சு செல்லப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே வந்து தவறான பதிலாக தான் கருத்தில் கொள்ளப்படும். 18 பதில்ல 3 பதில் தவறா சொல்லியிருக்கீங்க. கரெக்டா 83% சரியான பதில். அந்த 83%க்கு உங்களுடைய கையிருப்பு பணம் 75,000 ரூபாயில 62,250 ரூபாய் உங்களுடைய உறுதி பணமாக மாறி இருக்கிறது. இந்த 62,000 ரூபாய் இந்த வருஷத்துக்கான இந்த செமஸ்டருக்கான ஃபீஸை கட்டுறதுக்கு போதுமானதா இருக்குமா? போதும். போதும். உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமோ சொல்ல ரெடியாராங்க, சொல்லுங்க. பாட்டு பாடியாங்க சார். பாட்டு பாடுவீங்களா? போய் சொல்றாங்க. அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க வாத்தியார். அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க? இப்போ ரெடி? அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அந்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுது 2 கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லையில் எங்களத்தான். எப்போதும் எங்க பாடு மங்களந்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான். அம்மாக்கும் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் ஊருக்கு போனோடனே நல்லா பெருசா சுத்தி போட சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். இவ்வளவு நேரம் நம்மளோட சிறப்பா விளையாண்ட முத்துக்குமார் 62,250 ரூபாய் ஜெயிச்சாங்க. அவர் வாழ்க்கையில் இன்னும் மேலும் 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 பல வெற்றிகளை பெறணும்.
பல கனவுகள், பல போட்டியாளர்கள். இன்னைக்கு இந்த 1001 மேடையில நம்மளோட அடுத்ததா விளையாட வர போறவரை பத்திய ஒரு சிறு காட்சி தொகுப்பு. என் பேர் சுவாமிநாதன், 31 வயசாகுது எனக்கு. நான் மதுரையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். இந்த இடம் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். ஏன் உலகத்திலேயே பிடிச்ச இடம்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் என்னோடய கனவு வீடு. இதை கட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமே இருந்திருக்கு. கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் இல்லை. இது ஒரு 3 ஜென்ரேஷனாகவே வந்து எங்கள் தலைமுறையில் யாருக்குமே வீடே கிடையாது. இப்போ நான் இந்த வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது. இதில் நிறையா பேங்க் லோன் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். இப்போது இந்த ZTVயோட 1001 ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுற ப்ரைஸ் மணியை வச்சுக்கிட்டு நான் என்னோட பாரத்தை கொஞ்சம் குறைச்சிருவேன்னு நினைக்கிறேன். 1001 மேடைக்கு அடுத்து நம்மளோட விளையாட வர போறது மதுரையிலிருந்து சுவாமிநாதன். எந்த ஏரியால இருக்கீங்க மதுரையில்? நான் பழங்கானத்துலேருந்து வரேன் சார். பழங்கானத்தம். ஸோ அப்போ வந்து பழங்கானத்துலேருந்து காலேஜுக்கு மதுரைக்கு தான் வருவீங்களா? டவுன் பக்கத்தில் தான். ஸோ எந்த ஏரியாவுக்கு வருவீங்க சைட் அடிக்கிறதுக்கு? சைட் அடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு வரைக்கும் இல்லை சார். இனிமே வந்தால் இதுக்கு பேர் தான் நோகாம நோம்பு கும்பிடுறது. நம்மளா போறது எத்திக்ஸ் கிடையாது. அவங்களா வந்து நம்மளா போறது எத்திக்ஸ் கிடையாதா? அப்ப அவங்களா உங்களை தேடி எடுத்துக்கிறது எத்திக்ஸா? அது வந்து நம்மளோட கிளாமர் பார்த்து அதுவா விழுகிறதா இருந்தா, நம்ம கிளாமர் பார்த்து அதுவா விழுகிறதா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களா உங்களை பார்த்து ஏத்துக்கிட்டா உங்களுக்கு ஓகேயா? வந்திருக்காங்களா இங்க? வந்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் பத்தி சொல்லுங்க. ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வந்து பத்மா சுவாமிநாதன், நோட்டபிள் சிங்கர். ஓகே. நிறைய கேசட்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணி. நீங்க பாடுவீங்களா? தளபதியில யமுனை ஆற்றிலே தெரியும். பிரமாதம், வாங்க. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளையர் கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. ஆண்டவன் உங்களுக்கு அப்படி பிரமாதமான ஒரு குரலை கொடுத்துருக்காங்க கிஃப்டா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பருங்க. எதற்காக 1001 மேடைக்கு வரணும்னு நினைச்சீங்க? நான் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கனவு உண்டு சார். கட்டி முடிச்சது வந்து 29 வயசுல கட்டி முடித்தேன். ஃபுல் லோனு அண்டு இதுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான். அதுக்கு உண்டான அந்த கடன் இது சிரமத்தை வந்து பாரத்தை குறைச்சிக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு மேடையை வந்து வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடு கட்டியிருக்கீங்க, வீடு கட்ட லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோனை அடைக்கிறதுக்காக விளையாட வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சார். இந்த கேமுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. இதோ நம்ம விளையாட்டுக்கான விதிமுறைகளை பார்ப்போம். இதுல மொத்தம் 3 தளங்கள், 10 கேள்விகள். இதுல நீங்க எங்கேயாச்சும் தவறு பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு இந்த ஆட்டம் முழுக்க 2 துருப்புச்சீட்டு வழங்கப்படும். அந்த 2 துருப்புச்சீட்டை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து ஆட்டத்தை விளையாடலாம். உங்க கையிருப்பு பணம் எல்லாம் உறுதி பணமா மாறுறதுக்கு கனவு பட்டியல இருக்க எல்லா பதில்களையும் நீங்க சரியா சொல்லணும். கனவு பட்டியல் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்படும். அதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல ஒரே ஒரு விடை தான் போய் சேரும். அதே நீங்க தவறான பதில தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல 4 விடைகளும் போய் சேரும். உங்க கனவை பெருசா வச்சுக்கோங்க, கனவு பட்டியலை சின்னமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான 16 தலைப்புகள்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க அந்த 3 தலைப்புகளை சொல்லுங்க. பொது அறிவு, பொது அறிவு, அரசியல், அரசியல், சினிமா. சினிமா. பொது அறிவு
அரசியல், சினிமா. இப்ப இந்த 3 தலைப்பை சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த 3 தலைப்புல இருந்தா உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். முதல் கேள்வி 2500 ரூபாய்க்கான கேள்வி. தளம் 1, கேள்வி 1. ₹2500 உங்கள் கேள்வி. இந்தியாவின் தேசிய பானம் எது? உங்களுக்கான ஆப்ஷன் பசும்பால், காஃபி, இளநீர், டீ. உங்கள் நேரம் ஆரம்பம். இந்தியாவின் தேசிய பானம் எது? பசும்பால், காஃபி, இளநீர் அல்லது டீ? நேரம் கரைந்து கொண்டிருக்கிறது. 13 வினாடிகளே உள்ளது. 10 வினாடிகள். சி இளநீர். சி இளநீர். இறுதியாக உறுதியாக சி இளநீர். ஏன் இளநீர் சூஸ் பண்ணீங்க? இப்போ பசும்பால் இருக்க முடியாது. ஓகே. காஃபி வந்து அதர் கண்ட்ரீஸ்லயும் இருக்குது. டீயும் வந்து இளநீர்னா அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஏங்க பட் இளநீர் இல்லாத கண்ட்ரி அது. ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அந்த வாய்ப்பு இல்ல. இளநீர் தவறானது. நம்மளுடைய தேசிய பானம் டீ. சரியான விடை டீ. கேள்விகள் எப்பவுமே இந்த மேடையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கவே இருக்காது. நம்மளை சுற்றி நம்ம வாழ்க்கையில தினம் தினம் நம்ம பார்க்குற நிகழ்வுகள் இது சம்பந்தமா தான் இருக்கும். கொஞ்சம் போல யோசிச்சோம்னா போதும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் பசும்பால், காஃபி, இளநீர், டீ. முதல் கேள்வியிலே நாளாக வளர்ந்துருச்சு கனவு பட்டியல். இனிமே அதை வளர விடாம பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. இப்போ உங்களுடைய முதல் துருப்பு சீட்டை பயன்படுத்தி திருப்பி அதுக்கு சரியான விடை சொல்லிட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து விளையாடலாம். துருப்பு சீட்டுக்கான குறிப்பு. ஐயோ, நான் மகன் இல்லை, ராமேஸ்வரனாகும். நீ அண்ணன் போய்க்கோ. அடக்கண்ணா இதோ மதன். நீங்களும் மதனா? கங்கா பாய், சக்கு பாய். வாட் எவர் இட் இஸ், ஹேண்ட்ஸ் அப். கிளவு, நீ தூக்க மாட்டியா? பாட்டிச்சு ஒரிஞ்சது ஒரிஞ்சது தூக்குறேளா? கர்நாக்கு துக்குரி. எந்த வரையில ஹேண்ட்ஸ் சொன்னாலும் எங்க போனாலும் அளவு ஹேண்ட்ஸ் அப். தூக்கிட்டு போருமா. மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் கமல் எத்தனை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்? உங்களுக்கான விடைகள் 2 அல்லது 4. உங்கள் நேரம் ஆரம்பம். மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் திரு கமல்ஹாசன் அவர்கள் எத்தனை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்? 4. நல்லா தெரியுமா? டவுட்டே இல்லையா? கன்ஃபார்மா தெரியுமா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? பசுமையா நினைவுல மைண்ட்ல இருக்கா? குத்து மதிப்பா சொல்ல மதிப்பா தான் சொல்றீங்க. ஓகே, 4 இறுதியாக உறுதியாக 4 சரியான விடை. இந்த விடை உங்க கனவு பட்டியல சேராது. இது துருப்பு சீட்டு. சோ இப்ப வந்து இந்த துருப்பு சீட்டை பயன்படுத்தி இந்த 2500 ரூபாய் கேள்வியை தாண்டி இருக்கீங்க. இப்ப 5000 ரூபாய் கேள்விக்கு போவோம். தொடர்ந்து விளையாடுவோம். ஓகே, உங்களுக்கான 5000 ரூபாய்க்கான கேள்வி. 1 மில்லியன் எதற்கு சமம்? ஏ 10 லட்சம், பி 100 லட்சம், சி 1 லட்சம், டி 1 கோடி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஒரு மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சமா, 100 லட்சமா, 1 லட்சமா, 1 கோடியா? ஆப்ஷன் ஏ 10 லட்சம். ஏ 10 லட்சம். இது என்ன குத்தா மதிப்பா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இறுதியாக உறுதியாக ஏ 10 லட்சம். இறுதியாக உறுதியாக 1 மில்லியன் எதற்கு சமம் அப்படின்னு கேள்வி இருக்கு. அதுக்கு உங்களோட ஆப்ஷன் பி நீங்க சொல்லணும்னு நினைச்சாலும் ஏ 10 லட்சம் சொல்லிருக்கீங்க. ஏ 10 லட்சம். ஏ 10 லட்சம். சரியான விடை. இது நார்மலா எல்லாருக்கும் முதல் கேள்வியிலே தெரிஞ்சிடும்.
ஆனா நீங்க முதல் கேள்வியை தவறா சொன்னதுனால இரண்டாவது கேள்வியில் தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதை பாக்குறதுக்கு. இப்போ உங்களுக்கான கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் பசும்பால், காஃபி, இளநீர், டீ, 10 லட்சம். ஸோ வெற்றிகரமா சரியான விடை சொல்லி 5000 ரூபாய் கேள்வியை தாண்டிட்டீங்க. முதல் தளத்தை நிறைவு செய்ய போகும் 10,000 ரூபாய்க்கான கேள்வி. இதற்கு சரியா விடை சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய கையிருப்பு பணம் 10,000ங்கிறது ஒரு செக்யூர்ட் ஆயிடும். கண்டிப்பா. உங்களுடைய 10,000 ரூபாய்க்கான கேள்வி, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை எப்படி வெளியேற்றுவது என வேண்டுகோள் விடுப்பர். உங்களுக்கான ஆப்ஷன் ஏ ஹவுஸ் தட், பி ஹவ் இஸ் தட், சி ஹவ் இஸ் ஐ, டி அவுட் சைட். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். B, how is that? பி ஹவ் இஸ் தட். இறுதியாக உறுதியாக பி ஹவ் இஸ் தட். ஹவ் இஸ் தட்ங்கிறதுல வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நிச்சயமா தான் பதிலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். ஹவ் இஸ் தட் என்பது நான் தவறான விடை. ஹவுஸ் தட் இதைத்தான் காப்பிரைட் பண்ணிருக்காங்க. அபிஷியல் ரெக்கார்ட்ல இதான் இருக்கு, ஹவுஸ் தட்ங்கிறதா இருக்கு. மூன்றாவது கேள்விக்கும் தவறான விடை வந்தது. சரி, உங்க கனவு பட்டியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் பசும்பால், காஃபி, இளநீர், டீ, 10 லட்சம், how is that, how is that, how is I, outside. ஒரு துருப்புச்சீட்டை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு துருப்புச்சீட்டை யூஸ் பண்றோம். இதுதான் உங்களுடைய கடைசி துருப்புச்சீட்டு. இன்னும் நம்ம 10,000 ரூபாய் கேள்வியை தாண்டல. இன்னும் நம்மளுக்கு 7 கேள்வி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா விளையாடுங்க. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தான். கண்டிப்பா. இரண்டாவது துருப்புச்சீட்டுக்கான குறிப்பு, இந்த பாடலின் முதல் வரி என்ன? என் இனிய பொன் நிலாவே அல்லது இளைய நிலா? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன் நிலாவே. இறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக என் இனிய பொன் நிலாவே என்று சரியான பதிலை சொல்லியதற்கு வாழ்த்துக்கள். பாடுவாங்க பாடுவாங்க. துருப்பு சீட்டுக்கெல்லாம் ஆட மாட்டாங்க. நேரடி கேள்விக்கு பதில் சொன்னாதான் ஆடுவாங்க. நீங்க இந்த ஆட்டத்தை பார்க்கணும்னா நீங்க ஆடியே தீரணும். வெற்றிகரமா துருப்பு சீட்டுக்கு சரியான பதில் சொல்லி தளம் 1 நிறைவு செஞ்சு கையில இப்ப 10,000 ரூபாய் இருப்பு பணமா வச்சிருக்கீங்க. அதே சமயம் உங்க கனவு பட்டியலையும் நல்லா பெருசா வச்சிருக்கீங்க. கனவு பட்டியல இருக்க எல்லா வார்த்தையும் நீங்க கடைசியில சொன்னாதான் இந்த கையில இருக்க 10,000 ரூபாய் உங்களுடைய உறுதி பணமாக மாறும். 2 துருப்பு சீட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கான 25,000 ரூபாய்க்கான கேள்வி தளம் 2 கேள்வி 1. தளம் 2 முதல் கேள்வி, நமது இந்திய குடியரசு நாட்டில் உபயோகிக்கப்படும் ரூபாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ ஆர்பிஐ, பி ஐஎன்ஆர், சி ஐஎன்பி, டி ஐஎன்எஸ். உங்கள் நேரம் ஆரம்பம். நமது இந்திய குடியரசு நாட்டில் உபயோகிக்கப்படும் ரூபாய் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? ஏ ஆர்பிஐ, பி ஐஎன்ஆர், சி ஐஎன்பி, டி ஐஎன்எஸ். பி ஃபிக்ஸ் பண்ணி ஐஎன்ஆர். பி ஐஎன்ஆர். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. கான்பிடண்டா? ஆசிலேஷன்ல ஏ சி பி எல்லாம் இல்ல, பி ஐஎன்ஆர். பி ஐஎன்ஆர் இறுதியாக உறுதியாக. நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? பழங்கானம். பழங்கானத்தம்ல வந்து நிறைய ஐயனார் கோயில் இருக்கும்ல, அந்த ஐயனார் சொன்னீங்களா? அந்த ஐயனார்ல
இந்தியன் நேஷனல் ருபீஸ் தான் சார். இந்தியன் நேஷனல் ருபீஸ். இந்தியன் நேஷனல் ருபீஸ் என்று தெளிவாக சரியான விடையை சொன்னதற்காக வாழ்த்துக்கள். ஐஎன்ஆர் என்பது சரியான விடை. அதற்காக ஆட்டம் பார்த்தாச்சு, பாட்டு கேட்டாச்சு, எல்லாம் முடிச்சு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்கல்ல, அது தவறு. என்ன சொன்னீங்க? இந்தியன் நேஷனல் ருபீஸ். இந்தியன் ருபீஸ். இந்தியன் ருபீஸ். இந்தியன் நேஷனல் ருபீஸ் கிடையாது, அது இந்தியன் ருபி. பட் எனிவே பீன் சொல்லி சரியான விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. 25,000 ரூபாய்க்கான கேள்வியை தாண்டியாச்சு. இப்ப நம்ம 50,000 ரூபாய்க்கான கேள்விக்கு போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட கனவு பட்டியலை பார்ப்போம். உங்களோட கனவு பட்டியலில் உங்களுக்கான வார்த்தைகள்: பசும்பால், காஃபி, இளநீர், டீ, 10 லட்சம், ஹவுஸ் தட், ஹவு இஸ் தட், ஹவு இஸ் ஐ, அவுட் சைட், INR. ஆல்ரெடி ஒரு முளத்துக்கு இருக்கு. ரொம்ப கஷ்டம். 4 கேள்வியில ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அடா 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 அடா. 25,000 ரூபாய் தாண்டியாச்சு. 2 துருப்பு சீட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இனிமே சரியான பதில் சொல்லியே தீரணும். கனவு பட்டியலும் ஒரு முளத்துக்கு மேல இருக்கு. உங்களுக்கான 50,000 ரூபாய்க்கான கேள்வி: எந்த நடிகை 5 முதல் அமைச்சர்களுடனும் எம்ஜிஆர், NTR, கருணாநிதி, ஜெயலலிதா, அறிஞர் அண்ணா நடித்துள்ளார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: A மனோரமா, B சவுகார் ஜானகி, C சரோஜா தேவி, D பத்மினி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். எந்த நடிகை 5 முதல் அமைச்சர்களுடன் நடித்துள்ளார்? திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு NTR அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள். இவங்க 5 பேரோடையும் நடித்த நடிகை. ஏ மனோரமா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எம்ஜிஆர், NTR, கருணாநிதி, ஜெயலலிதா, அறிஞர் அண்ணா. ஏ மனோரமா. இறுதியாக ஏ மனோரமா என்று சொல்லியிருக்கிறார். எதை வச்சு சொன்னீங்க மனோரமா ஆட்சி பேர? எம்ஜிஆர் கூட, ஜெயலலிதா கூட, NTR கூட நடிச்சிருக்காங்க. நல்லாவே தெரியும். கருணாநிதி ஐயாவும் அறிஞர் அண்ணா அவர்களும் நடிச்சிருக்காங்களா? நாடகத்துல அவங்க பிகினிங் ஸ்டேஜ்ல கரியர்ல அவங்க கூட எல்லாம் ட்ரூப்ல இருந்து வந்திருக்காங்க. தப்புன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. தப்பா இருந்தாதாங்க தப்பா சொல்ல முடியும். இது ரைட்டா இருக்கும் போது ரைட் தான் சொல்ல முடியும். ஏ மனோரமா சரியான விடை. உங்களுக்கான கனவு பட்டியலை பார்ப்போம். உங்களுக்கான கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: பசும்பால், காஃபி, இளநீர், டீ, 10 லட்சம், ஹவு இஸ் தட், ஹவு இஸ் தட், ஹவு இஸ் ஐ, அவுட் சைட், INR, மனோரமா. வெற்றிகரமா 50,000 ரூபாய்க்கான கேள்வியை தாண்டியாச்சு. இப்ப நம்ம 75,000 ரூபாய்க்கான கேள்விக்கு போறோம். இந்த கேள்விக்கு நீங்க சரியா விடை சொன்னீங்கன்னா இந்த 75,000 ரூபாய் உங்களுடைய கையிருப்பு பணமாக மாறிடும். லைஃப் லைன் எதுவும் கையில இல்ல, கேர்ஃபுல்லா விளையாடுங்க. உங்களுக்கான கேள்வி: தற்போது அதிகமாக தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு எது? A இந்தியா, B தென்னாப்பிரிக்கா, C சீனா, D ஆஸ்திரேலியா. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தற்போது அதிகமாக தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு எது? A இந்தியா, B தென்னாப்பிரிக்கா, C சீனா, D ஆஸ்திரேலியா. 30 வினாடிகளை கடந்து விட்டோம். இன்னும் 25 வினாடிகளே உள்ளது. இன்னும் 15 வினாடிகள் தான் இருக்கு. நேரம் குறுகிட்டே போயிட்டு இருக்கு. சீக்கிரமா பதில சொல்லணும். 10 வினாடிகள். ஏ இந்தியா. ஏ இந்தியா. இறுதியாக உறுதியாக ஏ இந்தியா. இந்தியால அதிகமா தங்கம் அணிகிறாங்க. உலகத்திலே இந்தியால தான் தங்கத்துக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஆர்னமெண்ட் வேல்யூ. சோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்தியான்னு சூஸ் பண்ணீங்களா? இல்ல, யூஸ் பண்றது பேஸ் பண்ணிடல. சுரங்கங்கள் வைஸும்
நம்ம எங்க இருக்கு இந்தியால தங்கச் சுரங்கங்கள்? கர்நாடகாவில் கோலார் இருக்கு. கர்நாடகால கோலார் இருக்கு. வேற எங்கெல்லாம் கோலார் இருக்கு? சரியா இருந்தா எதுவும் கோளாறு இல்லை, தப்பா இருந்தா எல்லாமே கோளாறு தான். ஏ இந்தியா, ஏ இந்தியா என்பது தவறான விடை. சி சீனா என்பது சரியான விடை. 75,000 ரூபாய். கேள்விக்கு சரியா விடை சொல்லிருந்தீங்கன்னா உங்களுடைய கையிருப்பு பணம் 75,000 ஆயிருக்கும். தவறா சொன்னதுனால இப்போ உங்க கையில கையிருப்பு பணமா எவ்வளவு இருக்கு? 10,000. 10,000 ரூபாய் தான் இருக்கு. அது உறுதி பணமாக மாறணும்னா உங்க கனவு பட்டியலில் இருக்க எல்லா வார்த்தைகளையும் சொல்லணும். இப்போ நீங்க தவற விட்ட கேள்வியின் 4 விடைகள் உட்பட எக்ஸிட் ரவுண்ட்ல கனவு பட்டியலை பார்க்க முடியாது. ஸோ இப்போ நீங்க ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் சொல்லணும். உங்களுக்கு 60 வினாடிகள் டைம் இருக்கும், அதுக்குள்ள சொல்லணும். ஓகேங்களா? ரெடியா? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். பசும்பால், காபி, இளநீர், டீ, 10 லட்சம், ஐஎன்ஆர், மனோரமா, how is that, how is I, outside, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. 37 வினாடிகள். எத்தனை சொல்லணும் தெரியல. எல்லாம் சொல்லிட்டீங்களா? எனக்கு சந்தேகமா. நிச்சயமா தெரியுமா? முன்னாடி ஒண்ணு இன்னும் 20 வினாடிகள் நேரம் இருக்கு. எல்லாம் சொல்லியாச்சா? எனக்கு சந்தேகமா இருக்கு, முடிச்சிட்டேனா இல்லையா? கன்ஃபார்மா தெரியுமா? எட்டு, 6, 4, 2. உங்களுடைய கனவு பட்டியலில் 15க்கு 15 சரியா சொல்லி நீங்க அந்த கையிருப்பு பணம் 10,000 ரூபாய உறுதி பணம் ஆக்கிட்டீங்க. 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க எல்லாரையும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பு பாஞ்சு. இது 1000ல் ஒருவன் உங்களில் ஒருவன், பவர்ட் பை நியூ டாப் ரெவன் சூப்பர் நூடல்ஸ்.